ஆண்ட்ராய்ட் போன் யூசர்ஸ் உங்களால அந்த கூகுள் போட்டோஸை பயன்படுத்தாமலே இருக்க முடியாது. எதை வச்சு சொல்றேன் தெரியுமா? யாராச்சும் உங்களுக்கு போட்டோ வீடியோவா அனுப்புனாங்கன்னா அந்த போட்டோ வீடியோவை உங்களுடைய கேலரியில ரொம்ப நாள் சேர்த்து வச்சுக்க முடியாது. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே கூகுள் போட்டோஸுக்கு அனுப்பி ஈவன் உங்க போனோட கேமரா மூலியமா போட்டோ எடுத்தாலும் சரி, வீடியோ எடுத்தாலும் சரி, அதையும் நீங்க கேலரியில ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டீங்க. அதை அப்படியே கூகுள் போட்டோஸுக்கு அனுப்பி அந்த கூகுள் போட்டோஸ்ல ஒரு அற்புதமான செட்டிங்கை கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்க போறீங்க. எதை பேஸ் பண்ணி தெரியுமா? உங்க போனோட பேட்டரிய ஓரளவு பாதுகாக்கிறதுக்காக உண்டான செட்டிங்க கூகுள் போட்டோஸுக்கு அனுப்ப போறாங்க. அதை பத்தின சின்ன டீட்டெயில் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுள் போட்டோஸ்ல அந்த முக்கியமான செட்டிங், சூப்பர் செட்டிங் வரப்போகுது. அதை நீங்க கண்டிப்பா பயன்படுத்தலாம். நல்லதும் கூட. உங்க போனோட பேட்டரியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன். சோ அதுக்கு முன்னால, அதாவது அந்த செட்டிங் எங்க வரப்போகுது அப்படிங்கிற விவரங்கள் நான் காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா பதிவு பண்ணியாகும். உங்க போனோட கேமராவை பயன்படுத்தி போட்டோ வீடியோ எடுக்கிறீங்கல்ல, அது எல்லாமே போனோட கேலரியில அதை சேவ் ஆகும். சேவ் ஆன உடனே இந்த கூகுள் போட்டோஸ் என்ன பண்ணணும், மோப்பம் முடிச்சு அதை பேக்கப்பா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடும். இப்படி ஆரம்பிக்கிறதுனால போனோட பேட்டரி டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள். சோ அதுக்கு உண்டான செட்டிங் தான் நான் காட்ட போறேன். அதை நீங்க ஆன் பண்ணுவீங்க. எப்பெல்லாம் உங்க போனோட பேட்டரி ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல நீங்க போனை பயன்படுத்தாத சமயங்கள்ல இந்த செட்டப் உங்களுக்கு உதவியா இருக்கும். அதாவது இந்த பேக்கப் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் தள்ளி போடும். அதுக்குண்டான செட்டப் தான் இது. இதுக்கு முன்னால கூகுள் போட்டோஸ்ல வைல் சார்ஜிங் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்திருந்தாங்க. அது எல்லாம் நம்ம பயன்படுத்திருப்போம். போனை சார்ஜ் பண்ணும் போது பேக்கப்பா எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு அனுமதியை நம்ம கொடுப்போம். சோ அந்த செட்டப்பை 2017 தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னமோ கூகுள் என்ன நினைச்சானோ தெரியல. இப்ப அதே கூகுள் போட்டோஸ்க்கு ஒரு பிரத்யேகமான செட்டிங் தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. அது ரீச் ஆக போகுது. சோ அது எங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். போனோட செட்டிங்ஸ் குள்ள போவோம். அங்க பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்குள்ள போவோம். இங்க பவர் சேவிங் இருக்கா, இதை நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்குள்ள போவோம், பிரசன்ட் ஹோல்ட். சோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய செட்டிங் நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். பட் இந்த மேக்ஸிமம் பவர் சேவிங் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட முடியாது. பவர் சேவிங் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆன்ல இருந்தா இந்த செட்டிங்கை தொட முடியாது. அப்போ இந்த பவர் சேவிங் ஆஃப் பண்ணா இந்த செட்டிங் கீழே உள்ள செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணலாம். இப்போ என்னால டச் பண்ணவே முடியல. இது மேக்ஸிமம் பவர் சேவிங் ஆப்ஷன். இது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுனா, லிமிட் ஆப்ஸ், ஹோம் ஸ்கிரீன், இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. சரிங்களா? இது டோட்டலா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. சோ இதுல இருந்து கூகுள் போட்டோஸை தனியா பிரிச்சு வச்சு அதுக்குன்னு ஒரு செட்டிங்கை கொடுக்க போறோம். சரிங்களா? அந்த செட்டிங் எங்க வரப்போகுது அதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ என்ன பண்ணுவோம், கூகுள் போட்டோஸை ஓபன் பண்ணுவோம். டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் இஸ் ஆஃப் போட்டு வச்சிருக்கேன். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், டர்ன் ஆன். இப்போ பேக்கப் குள்ள போயாச்சு. அப்படியே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுவோம். பண்ணோம்னா செட்டிங்ஸ், பேக்கப் குவாலிட்டி, மொபைல் டேட்டா யூசேஜ். அதுக்கு கீழே தான் ஆப்டிமைஸ் பேக்கப் ஃபார் பேட்டரி லைஃப். டு பிரிசர்வ் பேட்டரி லைஃப் யுவர் டிவைஸ் மே பேக்கப் லெஸ் ஆஃபன் when you are not using the app. அதாவது கூகுள் போட்டோஸை பயன்படுத்தாத சமயங்கள்ல இந்த கூகுள் போட்டோஸ் பேக்கப்பா எடுத்து வைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. எப்போ பயன்படுத்துறீங்களோ அப்போ செஞ்சா போதும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த செட்டப். இதை நீங்க தாராளமா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி ஆன் பண்ணி வைக்கிறதுனால ஓரளவுக்கு உங்க போனோட பேட்டரியை மிச்சம் முடிக்கலாம் அப்படின்னு கூகுள் சொல்றாங்க. இது கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. சரிங்களா? விரைவில் எதிர்பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோல கூகுள் போட்டோஸ்ல இந்த அற்புதமான செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேட்டரி சேவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எதையும் செயல்பட கூடாது. பட் கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கூகுள் போட்டோஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு செட்டப்பை கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். இத மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியா கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு தேவையானதை நம்ம பண்ணி நம்ம போனோட பேட்டரியை மிச்சப்படுத்திக்கலாம். சரி, நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க நல்லா இருக்காது. அதனால இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் ஹைப் அப்படிங்கிற பட்டன் உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.